இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பெண்ணினுடைய நியாயத்திற்கான போராட்டம் தான் அது. அதை வந்துட்டு ஏதோ ஒரு வகையத்தில் வந்துட்டு நான் கூட நினைப்பேன், இது என்னென்னா அது இவ்வளோ பயங்கரமான ஆணுலகமாக இருக்கேன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெண்ணையை சதித்த ஒரு விடயம் தான் அது. அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டுலாம் அது நடந்துருக்குது. அந்த விடயமே அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு அதை தூக்கி எறிகிற மாதிரி இது பண்ணிவிட்டு, தனிப்பட்ட முறையில் அந்த பொண்ணு இந்த இவங்களோட பேசும், மாமான்னு தான் பேசும். நான் ஒன்று இதில் என்ன உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தனியாக வந்துட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாருக்கிட்டையும் அன்னைக்கு பணத்தை போட்டு விட்றா அப்படிலாம் இவரெல்லாம் சொல்லியிருக்காரு இவர். அப்போவே வந்துட்டு அவங்க இந்த கேக் வெட்டுற படத்தெல்லாம் அவங்க வெளியிட்டாங்க. விஜயலட்சுமிக்கு கிடைச்சதுன்னா, இப்போது நான் சொல்கிறேன் கிடைச்சதுன்னா காலம் கடந்து நியாயமாக தான் அது இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ தூரம் அது போராடி பார்த்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு தனி மனுஷியா. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் பேக் பண்ணாமல் இருந்தது, அப்புறம் சேரன் பேக் பண்ணுறாரு அப்படின்னாங்க, ஏதோ சொன்னாங்க காங்கிரஸ்கார பின்னாடின்றாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்க. பட் அல்டிமேட்லி எல்லாருமே அதை ஒரு பகடையாக தான் பயன்படுத்துனாங்க. இதில் வந்துட்டு இந்திய அரசும் இங்கே இருக்கிற உளவு பிரிவு கூட பெருசாக அதில் வந்துட்டு கவனம் செலுத்தல. விஜயலட்சுமி ஆதரவாகவும் இல்லை. அது ஒரு பெண்ணு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விடயத்தை பெருசாக கொண்டாந்துருக்கணும், அதெல்லாம் கொண்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் சீமானுக்கு 2014 கல்யாணம் நடக்குது, நடந்துக்கிட்டு முடியுது, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது, எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. சரி போச்சு. நீங்கள் கவனிக்கணும், நீதிமன்றத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்தது இப்போ தான் வந்து போடுறாங்க. போட்டதுனால சொல்கிறாங்க ஆமாம் இவர் பண்ணது வந்துட்டு வன்கொடுமை தான்.